வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா உமன்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபி வெர்சஸ் டெல்லிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். 7வது உமன்ஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இன்னமும் மை மாஸ்டர் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்மால் லீக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆப் வந்து அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாவே இருக்கு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கு. நான் சொன்னேங்கிறதுக்காக காசு கட்டி பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான டீம்ஸ் வந்து நீங்க ஓனா கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல பிளே பண்ணி பாருங்க. அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எல்லாம் ஸ்மூத்தா இருந்ததுன்னா நீங்க தாராளமா அடுத்து வந்து பெய்டு கான்டெஸ்ட் வந்து பிளே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் மட்டும் நான் வந்து தமிழ்ல கொடுத்துட்றேன் நண்பா, டிரான்ஸ்லேட் பண்ணி. ஏன்னா இங்கிலீஷ்ல கொடுத்து நம்ம சொல்றதை விட தமிழ்ல கொடுத்து உங்களுக்கு நீங்களே சிலருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சொன்னா பிடிக்கும், சிலருக்கு வந்து அவங்களுக்கு படிச்சாதான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னசுவாமி ஸ்டேடியம் அப்படின்னாலே அது ஒரு சேசிங் பிச் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து நல்லாவே ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த பிச்ல இருக்கு. நாட் ஓன்லி உமன்ஸ் மேட்ச், இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும், ஐபிஎல் மேட்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆஃப் சைடும் பாத்தீங்க அப்படின்னா 48 மீட்டர் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 61 மீட்டர். ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 63 மீட்டர். ரொம்பலாம் பெரிய பவுண்டரி லைன்லாம் கிடையாது. பட் இந்த கிரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 155ல இருந்து 160 பிளஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து கஷ்டம். ஆனா ஸ்கோர் பண்றது எல்லாமே 100, 120 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்றாங்க. அதனால செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஈஸியா வின் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நடந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி வந்து ஆடினாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி விளையாடும் போது இதுல வந்து ரொம்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ ஸ்கோர் தான் போச்சு. அதனால ஆர்சிபி வந்து ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு 150 பிளஸ் அடிச்சாங்க அப்படின்னா இந்த பிட்ச்ல வந்து மேபி ஏதோ வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அது வந்து இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா டீம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ரெண்டுமே ஈக்குவலா தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாங்க மாறி மாறி. ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த சீசன்ல இந்த பர்டிகுலர் பிட்ச்ல 5 மேட்ச் நடந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க. 4 மேட்சுமே பேட்டிங் செகண்டா வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150க்குள்ள 6 இன்னிங்ஸ் ஆடிட்டாங்க. அதாவது 3 மேட்ச் வந்து அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 189க்குள்ள 2 இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் பெருசா வந்து ஸ்கோர் பண்ணல. ஹை ஸ்கோர் எம்ஐ 173 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிடி 107க்கு 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணி அவுட் ஆயிருக்கிறாங்க. இப்போ வந்து டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உமன்ஸ் மேட்ச் வந்து எல்லாமே ரிஸ்க் தான். இந்த உமன்ஸ் மேட்ச் ஐபிஎல்னாலே கேப்டன் வைஸ் கேப்டன்ல போகும், இல்லைன்னா ஒரு பிளேயர்ல போகும். அதனால நீங்க கிராண்ட் லீக் பிளே பண்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மந்தனா வந்து பாத்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் ஆர்சிபில, 2வது டிவைன், 3வது வந்து பாத்தீங்கன்னா பெர்ரி, 4வது வந்து பாத்தீங்கன்னா வரிகம், 5வது வந்து பாத்தீங்கன்னா மோல்னிக்ஸ், 6வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங்குக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் பவுலர் கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா மேகனா வந்து லாஸ்ட் இந்த சீசன்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணலாம். டிவைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நியூசிலாந்து பிளேயர். ஆனா இந்த சீசன்ல அவங்க வந்து 2 மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் அப்படிங்கிற நேம் இருந்ததுனால 90% வந்து செலக்ட் பண்றாங்க. பெர்ரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப்லாம் வேற லெவல்ல ஆஸ்திரேலியாவுக்கு லேண்டு கொடுத்தாங்க. ஆனா ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு ஃபேண்டசிக்கு வந்து இன்னும் பெஸ்டான பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கல. அதே மாதிரி இந்த மேட்ச்ல நமக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்காங்க. அதனால நீங்க ரிச்சா கோஸை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். டெல்லி விக்கெட் கீப்பர் பாட்டியா விட ரிச்சா கோஸுக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் மேபி. ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆடுறாங்க, அவங்க வந்து ரொம்ப லேட் ஆடுறாங்க. அண்ட் ஸ்ரேயங்கா பட்டேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் பிக்கா வைக்கலாம். லாஸ்ட் சீசன்ல சூப்பர் ஸ்டாரா ஆர்சிபிக்கு இருந்தாங்க. இந்த சீசன்ல சொல்ற அளவுக்கு பெருசா ஆடல. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு 6 பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா
கெப்சி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கெப், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுதலன், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃபாலி வர்மா இல்லைன்னா லேனிங். இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஷிஃபாலி வர்மா எல்லா மேட்சுமே எல்லாம் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது, அடிச்சன்னைக்கு அடிப்பாங்க இல்லைன்னா பெருசா அடிக்க மாட்டாங்க. ஆனா லேனிங் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால லேனிங் போறது வந்து நீங்க பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ரெண்டு மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்சியா வந்து தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க, ரொம்ப லேட் ஆடுறாங்க. அதேதான் ரிச்சா கோஸ் வந்து 5ஆவதே வந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால நீங்க ரிச்சா கோஸுக்கு வந்து போகலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ராதா யாதவ் இந்தியன் ஸ்பின் பவுலர், நல்லா இந்தியா டீம்ல மெயின் டீம்ல ஆடுவாங்க, நல்ல லாஸ்ட் மேட்ச் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. ஸ்ரீகா பாண்டேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் ரெட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா இந்த சீசன்ல இருக்காங்க. பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆப்ஷன்ல இவங்களையும், 6வது வந்து பாத்தீங்கன்னா இவங்களையும் வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை ஷிஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ் வந்து உங்களோட ட்ரம்ப் பிக்கா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்க வந்து அந்த ஃபாரின் பிளேயர் 4 பேரை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே போதுமானதா இருக்கும். இப்ப நம்மளுடைய டீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ் எடுத்திருக்கோம், லேனிங், கெப்பு, கெப்சி, சுதர்லாண்ட், யாதவ், ராதா யாதவ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டெல்லியில வந்து பவுலிங் வந்து ஒரு பேலன்ஸ்டா கவர் பண்ணியிருக்கோம். கெப்பு 4 ஓவர், சுதர்லாண்ட் 4 ஓவர், ராதா யாதவ் 4 ஓவர். கெப்சி வந்து மேபி பவுல் பண்ணார்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மினிமம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12 ஓவர் வந்து கவர் ஆயிடும். அதே மாதிரி ஆர்சிபி பாத்தீங்கன்னா மெல்னிக்ஸ் ஒரு 4 ஓவர், பெரி ஒரு 2 ஓவர், டிவைன் ஒரு 2 ஓவர் வச்சுக்கிட்டாலும் வரிகம் ஒரு 4 ஓவருங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10ல இருந்து 12 ஓவரும் ஆர்சிபில கவர் பண்ற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் எடுத்தாச்சு. பேட்டிங்கும் சொல்ற லெவலுக்கு மந்தனா, டிவைன், பெரி டாப் ஆடக்கூடிய 3 பிளேயர். இங்க வந்து பாத்தீங்கன்னா லேனிங், கெப்பு, கெப்சின்னு வந்து டாப் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக டீம் போடுங்க. கெப்பு வந்து நல்ல வைஸ் கேப்டன், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா 4 ஓவர் பவுலிங் பண்றாங்க, பிளஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர். பெர்ரி இந்த சீசன்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிவைனும் அதே மாதிரிதான், பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இல்ல, பட் சரியான லெஜெண்டரி பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் நியூசிலாந்துக்கு. அடுத்து கெப்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்ல பேட்டிங் ஸ்கோர் பண்ணாங்க மும்பைக்கு அகேன்ஸ்டா. அதே மாதிரி இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல சேஃபான பிளேயரா இருப்பாங்க. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா வரிகம், ஸ்ரேங்கா பட்டேல், ஜெமிமா ரோட்ரிகஸ், சுதர்லாண்ட் வந்து நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சேஃபான ஆப்ஷன்ல போன்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 பேரோட போறதுதான் பெஸ்ட். உங்க ஆப்பனண்டும் மேக்சிமம் இந்த 4 பேரோட வர்றதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் நண்பன் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் 7வது உமன்ஸ் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் டெல்லி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.